එසේනම් අපි ආරාධනා කරමු මිළඟට 60 වන සංවත්සර වේදිකාවේ ඔබ ආමන්ත්‍රණය කරන්නට. නිදහසෙන් පස්සේ දශක 7කට වැඩි කාලයක් මෙරට පාලනය කරපු පාලකයන් මෙරට භූමියෙන් සහ මිනිසුන්ගේ හදවත් වලින් බෙදා වෙන් කරන්නට උත්සාහ කළා. සිහල දමිළ මුස්ලිම් වර්ග උතුර දකුණ නැගෙනහිර බටහිර එපමණක් නොවේයි. කතා කරන භාෂාවෙත් අදහන ආගමත් අනුව රුධිරයේ පාට වෙනස් වෙනවායි කියලා ඕන් විශ්වාස කළා. ඒ සියල්ල පසක දමමින් ලාංකීය බිමේ සියලු දෙනාටම සහෝදරත්වයෙන් ජීවත් වෙන්නට පුළුවන්. හැමෝටම සතුටින් ජීවත් වෙන්නට පුළුවන් ජනතා ව්‍යාපාරයක් 1965 මැයි මාසේ 14 වෙනිදා බිහි වෙනවා. ඉතින් ආදරණීය යම්මේ තාත්තේ සහෝදර සහෝදරියනි, ඒ ජනතා ව්‍යාපාරයට අවුරුදු 60ක් සපිරෙන මේ මොහොතේ ආරාධනා කරනවා ආදරණීය සහෝදරයාට, ජ්‍යෙෂ්ඨ සමාජිකයාට කොතරම් අභියෝග බාධක ආවත් රතු ධජය අත් නොහැරි ආදරණීය සහෝදරයාට මේ ආරාධනාව ජනතා විමුක්තිය පෙරමුණේ කිලිනොච්චිය දිස්ත්‍රික් සංවිධායක ගණේශ පිල්ලේ සහෝදරයාට 60 වන සංවත්සර වේදිකාවට. மண்டியிட்டு வாழ்வதை விட தலை நிமிர்ந்து சாவதே மேல். மண்டியிட்டோம், தலை நிமிர்ந்தோம், தடை விதித்தார்கள், தடையினை தகர்த்து எறிந்தோம். இன்று இன மத மொழி பேதமின்றி அனைவரது இரத்தத்திலும் கலந்திருக்கிறது சிவப்பு என்று வானை கடந்த அளவு சிவப்பு நிறமாக இன்று அனைவருமே இந்த 60வது ஆண்டு நிகழ்வினையொட்டி இங்கு கூடியிருக்கிறோம். அடுத்த நிகழ்வாக உங்கள் முன்னிலையில் சிறப்பு உரையினை அளிப்பதற்காக வருகிறார் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய மூத்த விரிவுரையாளர் சகோதரர் ரமிந்து பெரேரா அவர்கள். மன்னிக்கவும், கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் தோழர் கணேச பிள்ளை அவர்களை மேடையின் உரையினை நிகழ்த்துவதற்காக அழைக்கின்றோம். நன்றி. இந்த மேடையில் இருக்கின்ற எல்லோரையும் உங்கள் எல்லோரையும் மிக அன்போடு வரவேற்றுக் கொண்டு, எனக்கு இந்த ஆரம்பத்திலே ஒரு சிறிய குறுந்திரப்படத்தை நான் பார்த்தேன். என்னை அறியாமலே அந்த காலத்துக்கு என்னை கூட்டிச் சென்றது. தோழர் ரோகண விஜயவீரா அவர்கள் தன்னுடைய ஆரம்ப காலத்திலிருந்து எங்களுக்கு சொல்கிறது, உங்களுக்கும் விடுதலை இல்லை, எங்களுக்கும் விடுதலை இல்லை, நாங்கள் பேதப்படுவது நல்லமில்லை என்ற வசனங்களை பார்ப்பார். அநீதிக்கு ஒரு தினம் வெற்றி, ஆனால் என்றைக்கும் இல்லை, நீதிக்கு வெற்றி கிடைக்கும். නුඹලාට නිදහසන අපට නිදහසන අපි பேதவீம හොඳන என்பது அவருடைய எங்களுக்கு ஆரம்ப காலத்திலிருந்து சொல்லி வந்தோம். இதே அவர் நீதிமன்றத்தில் உசாவியிட்ட කිව්වා. ඕනසුරියා නීති සංශෝධනිකම නීතියට කිව්වා ඒ වචනේ. ඒ පොතේ හිරේ ඇතුලේ ආනන්ද විජේවර සහෝදර අරන් ආවා. ඒ සුභාස් චන්ද්‍ර බෝස් ලියන පොතේ ඒ තමිළ සිංහල ඔකම තියෙනවා. ඒ ඉගෙන ගන්න තමිළ සිංහල ඉගෙන ගන්න ඒ පොතේ අරන් ආවා. ඒ හිරේ කවුරුත් පාවිච්චි කරලා ඉඩ දෙන්නේ නැහැ. හිරේ ගාට්ලා දෙන්නේ නැහැ පොතේ. මට ගොඩක් සිංහල තේරෙන්නේ නැහැ. සමා වෙන්න ඉඩ දෙන්නේ නැහැ. පස්සේ මගේ අම්මා වැඩ කරන හොස්පිටල් එකට යාපාන හොස්පිටල් ඒකට මම කිව්වා ඒ ගිහිල්ලා බාර දෙන්න. අම්මා හෙට එනවා ඩියුටි එකට, දොස්තර ජේමුවකට එනවා ඇතුලේ හිරේ ඇතුලේ. ඒක අම්මා ගෙනාවා, ඒක බාර දෙන්න කිව්වා. ඒ ගිහිල්ලා එයාගේ ඩෝනස් අම්මා මේ අර දංගාලේ මාකට් ඇතුලේ පොල් විකුණන කඩේ තමයි පොඩි කඩේ. මම ගියා අම්මාගේ කෑම කනවා. ඒ කාලේ අම්මා කෑම දෙනවා කනවා අපි. ඒ කිව්වා අම්මා කිව්වා
මේ හරි කපටි සෞරෝණ සූර්යා හරි කුழப்பம் කරනවා சௌரியா ஏகுவா அவன் செல்லම කිව්වා நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உண்மையிலேயே சொல்லுகிறேன் எல்லோரும் நாங்கள் ஒன்றுபடுவோம் நாங்கள் ஒன்றுபட்டு இந்த ஆட்சியை பாதுகாக்க வேண்டும் இந்த ஆட்சியை நாசம் செய்வதற்காக இந்த நாட்டிலே தோத்து போன அரசியல் தலைவர்கள் இன்றைய கங்கணம் கட்டிக் கொண்டு நிற்கின்றார்கள் ஆகவே இடம் கொடுக்க முடியாது அதுக்கு இடம் வைக்க முடியாது இன்று மோசமான சேறு பூசல்களை எங்களுடைய தோழர்கள் மேலும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேலும் பிரதம மந்திரி மேலும் ஏனைய மந்திரிமார்கள் மீதும் எங்களுடைய எம்பிக்கள் மீதும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீதும் இன்றைக்கு சேறு பூசுகின்ற கடுமையாக சேறு பூசுகின்ற நடவடிக்கைகளை செய்து வருகின்றார்கள் ஆகவே நம்பாதீர்கள் இந்த துரோக கூட்டங்களை நம்பாதீர்கள் இவர்களுக்கு இடம் கொடுக்க கூடாது இந்த ஆட்சியில் நாங்கள் சென்று உண்மையாக சகோதரர் ஆட்சியை நாங்கள் வைக்க வேண்டும் அதுக்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் ஏமாற்றவர் அடையாதீர்கள் அளவில் ஒன்றுபடுவோம் அளவில் இந்த நாட்டிலே விடுதலை செய்வோம் பாட்டாளி மக்கள் சர்வாதிகாரத்தை இந்த நாட்டை ஏற்படுத்துவதற்கு அளவில் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிவு செய்கிறேன்